Hi, hello, welcome to our channel உன்னால் முடியும் நண்பா by மீரா. டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பட்டர் 1 டீஸ்பூன் எடுத்து பேனில் போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். Salt 1/4 teaspoon, தக்காளி 4 வெட்டி போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன துண்டு சும்மா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெள்ளைப்பூண்டு 2 பல்லு, நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அஞ்சு முந்திரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது அதுக்கப்புறம் நல்லா அதை கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டேன். பட்டர் 3 டீஸ்பூன் எடுத்து பேனில் போட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2, பட்டை 1, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். அப்புறம் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் அந்த தண்ணியவே நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்ச உடனே பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் எடுத்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி சும்மா கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றுங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.